welcome to my Tamil King channel. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரிசல்ட் பார்த்துப்பீங்க 928 அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தாலும் பெண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரிசல்ட் பார்க்குற டைமில் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். என்ன போர்ட் சேஞ்ச் ஆகி போச்சு. ஆக்சுவலி பியில் 2 சில 8 வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டு எனக்கு ரிப்பீட் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி தான் தோணுச்சு. பிகாஸ் சிபோல கொஞ்சம் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன்ல மேட்ச் ஆச்சு, அதனால 2 எடுத்தேன். பட் ஓப்பன்ல இருந்து அப்படியே கிராஸ் பிக்கு போவோம்னு சொல்லிட்டு எக்ஸெப்ட் பண்ணல. பிக் போயிட்டு 8மே பில தான் கொஞ்சம் வந்துச்சு ரொட்டேஷன்ல, பட் சிக்கு மாறி வச்சாங்க. ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபுல் வினிங் கூட வாங்கியிருந்துக்கலாம், பட் மிஸ் பண்ணுறோம். எனிவே இட்ஸ் ஓகே. நாளையோட ரிசல்ட் இதில் ஃபேவரா வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னையோட ரிசல்ட்ல டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல ஒரே ஒரு இடம் ஆல்போர்ட் சப்போர்ட்ல ஆல்போர்ட் பாஸ் இருக்கு, அவ்வளவுதான். அதோட சொல்ற அளவுக்கு ரொம்ப சூப்பர் தார்மேன் அந்த மாதிரி கிடையாது. போர்ட் சேஞ்ச் ஆனதுனால வினிங் யூஸ் ஆயிடுச்சு. போர்ட் சேஞ்ச் ஆகாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு நம்பர்ல 9 வந்திருக்கு. ஓப்பன் போர்ட்ல 9 நான் வச்சிருக்கேன். ஸோ இது பாஸ் ஆயிருக்கு. எபிபிசிசி பொறுத்தவரை 89 மார்க்ஸையும் கொடுத்துருக்கேன். என்ன ரிவர்ஸ்ல போயிடுச்சு. அது கரெக்டா 89 உட்கார்ந்துருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும், பட் அது மிஸ் பண்றோம். 96 90 எல்லாமே நமக்கு ஏபிஎஸ்சிக்கு 98 92க்கு ஜஸ்மெண்ட்ஸ்ல போயிருக்கு. அவன் 48 பிசிக்கு 28க்கு ஜஸ்மெண்ட்ஸ்ல போயிருக்கு. C9 போர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. மேக்ஸிமம் நமக்கு சேஞ்சிங் தான் அதிகமாக நடந்திருக்கு. வின்னிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடம் டிக் பண்ணி கொடுத்த இடங்கள்ல ஆல் போர்டில் மட்டும். எனவே ஓகே, அந்த ஒரு விஷயம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆக விடாம தடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, பெட் லக் டுமாரோ தான். இந்த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3 ஃபுல் வினிங் கொடுத்துருக்கோம். ஸோ பிப்ரவரியில் 29 டேஸ் தான். அந்த 29 டேஸ்லேயே ஃபுல் வினிங் 3 டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி 2ஆம் தேதி 744 பேட்டர்ன் வீடியோவில் ஃபுல் வினிங் கொடுத்தோம். அதை தொடர்ந்து 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரால 608ல் ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தோம். அதை தொடர்ந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 3 days பிஃபோர்ல 25ஆம் தேதி நமக்கு அதே சேம் அஸ் அக்ஷயா ட்ரா தான் 575ல சூப்பர் டூப்பரான ஒரு ஃபுல் வினிங் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் ஒரு ஃபுல் வினிங் வந்தாலும் நல்லா தானே இருக்கும். 3 ஃபுல் வினிங் கொடுத்தாச்சு, பட் இருந்தாலும் கடைசி நாளும் ஃபுல் வினிங்கை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட் ஃபுல் ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் கூட. நிறைய பார்த்தேன், நிறைய ரெஃபர் பண்ணேன் சோட்டேன். கடைசினாலும் ஒரு ஃபுல் வினிங் எடுத்தா நல்லா இருக்குமே. மந்த்லியில 3 ஃபுல் வினிங் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 years பிஃபோர் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு 4 ஃபுல் வினிங் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன். அதான் வீடியோ லேட்டாக வருது. ஸோ பார்க்கலாம் ரிசல்ட் இந்த அளவுக்கு ஃபேவரா பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இன்னையோட பேட்டர்ன் ரொம்ப ஃபேவரா வரல. மேபி நெக்ஸ்ட் பேட்டர்ன் நமக்கு கை கொடுக்கும் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். இப்போ பேட்டர்ன்ல எந்த மாதிரியான நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம 98 எடுத்துருந்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி கால்குலேஷன் வைஸ் நமக்கு பெருசா வின்னிங்லாம் இல்லை. என்ன ஒன்று 08 2 டைம் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 364 அடிச்சிருக்காங்க, 363 அடிச்சிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் 265 காம்பினேஷன் 26 65 பேட்டர்னுடைய பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கான்செப்ட் அடிச்ச டைம்ல அடுத்த ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 080 அடிச்சிருக்காங்க, 098 364 363 இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இல்லையா. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, இந்த 364 363 அடிச்சதுனால 365 அடுத்த நம்பர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் பாக்ஸ் கொடுத்துருந்தேன். 08 2 டைம் அடிச்சிருக்காங்க, அது 1 more time வரலாம்னு சொல்லியிருந்தேன். என்ன அந்த 98 மட்டும் எடுத்து கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் ஏபிபிசிஎஸ்ல செப்பரேட் வின்னிங் வாங்கிட்டுக்கலாம், பட் அதை நான் எடுக்க மாட்டேன். சரி, ஓகே, பேட்டர்ன் கிடைக்கல வின்னிங். பட் அடுத்த ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா, காரோனியா பிளஸ்க்கான பேட்டர்ன், அதுல நல்ல வின்னிங் கிடைக்கும் சொல்லிட்டு நம்பிக்கை பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல யாரை எப்படி எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டோர்ல கேலரி A to Z அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலரி A to Z அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தெல்லாம் இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த அப்டேட் வெரிஷன் இதுலையும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டர் சூஸ் பண்ணிங்க, ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட்ஸ் செக் அவுட் பண்ணி பார்த்துலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்தது. ஸோ 35 அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஒருவர் இனி வரக்கூடிய நாட்கள் இன்னுமே அதிகமாக
நிறைய ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹோப் இருக்குது. நான் டெய்லி சொல்கிறேன் 40 to 50 கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிமே வரல. ஸ்க்ரீன்ஷாட் லெவல் நேற்று கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 500 கமெண்ட் வந்துருந்துச்சு. பட் இன்னைக்கு 300 தான் வந்துச்சு. எதுக்கு சடனாக 200 கமெண்ட்ஸ் வந்து லோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நம்ம எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்டான கெசன்ஸ் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு மாஸ்டர் மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இனியோட 928 ரிசல்ட்டுக்கு யார் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். இதில் ராஜ்கமல் பார்த்தீங்கன்னா 8 versus பாக்ஸ் பாயிண்ட் ஜெர்சஸில் போகும் இல்லையா. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயனோட ஜெர்சஸில் போயிருக்கு. ஆறு பதில் 9 வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் வாங்கிட்டீங்களா. இனி வாழ்த்துக்கள். ஆல்ரெடி டெய்லி சொல்லக்கூடிய நண்பர் தான் ஜி யூசர். அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு. நானும் டெய்லி சொல்கிறேன். ஆல்போல 2 பவுரன்ஸா ஏன்னு சொல்லிக்கிங்க 2 வந்திருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பிபோல சூப்பர் பாஸ் இருக்குது. நல்ல ஒரு கணிப்பு கங்க்ரேஷன். சப்பர் பார்த்தீங்கன்னா டெய்லி நல்ல கணிப்பு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் 98 மேட்ச் சூப்பர் ட்ரை கேமில் வந்திருக்கு இல்லையா. வாழ்த்துக்கள். பனிமரம் ஆல்சோ குட் கேசர். 29-92 மேட்சிங் வேற லெவல் பிகாஸ் 92 அப்படியே எப்படி வந்து பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கூட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பழனிசாமி ஆல்போல 6-8 சொல்லியிருக்காங்க. 8 சிபோல சூப்பராக வந்திருக்கு. அந்த 9-8 மேட்சிங் ஆல்சோ வந்து நல்ல BC 98 சொல்லியிருக்காங்க. பட் ஏசிக்கு வந்துருக்கு இல்லையா. ஸோ இனிமே 98 கேமில் ஒரு சொல்லிட்டு கணிக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரான கிடைக்கும். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் பிசினஸ் மறைக்காம நம்ம சேனலுக்கு மேட்ச்சில் போஸ்ட் பண்ணுங்க. கேசல் பார்த்தீங்கன்னா 928 ரிசல்ட்டுக்கு 9-8 மேட்சிங் சூப்பர் ட்ரை பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதில் ஷண்முகம் பார்த்தீங்கன்னா பிபோல் செப்பரேட் 2 சூப்பராக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பிபோல் செப்பரேட்டாக 2 வினி கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் பிசினஸ் ஷேர் பண்ணுங்க. ராஜா பார்த்தீங்கன்னா ஆல்போ 2 மேட்சஸ் பண்ணிச்சு பிகாஸ் 2 நமக்கு சென்ட்ரு போல வந்திருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்கலேஷன். கீதா லட்சுமி 4-2-2 சொல்லியிருக்காங்க இல்லையா. 2 கேமில் வந்திருக்கு. எனவே நல்ல ஒரு கணிப்பு. வாழ்த்துக்கள். சாமிநாதன் 29 மேட்சஸ் பண்ணிச்சு பிகாஸ் 29 கேமில் வந்திருக்கு இல்லையா. ஸோ கங்க்ராச்சுலேஷன். தென் செல்வா கவி நல்ல ஒரு கெசட் 28 மேட்சஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க. 9 கூட ட்ரை பண்ணிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கு கங்க்ராச்சுலேஷன். சுதேஷ் பாலகிருஷ்ணன் பிபோல 9 சொல்லியிருக்காங்க. பட் போர்ட் சேஞ்ச் ஆகி ஏக்கு போயிடுச்சு இல்லையா. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். இந்த சி அப்படிங்கிற மாதிரி யூஸ் அப்படிங்கிற ஐடியில் இல்லை. 98 மேட்சிங் வேற லட்சம் பிகாஸ் 98 அப்படியே கேட்ல வந்திருக்கு. கார்த்திக் ஆல்சோ 8 மேட்சஸ் பண்ணிச்சு. கங்க்ரேஷன் போத் ஆஃப் யூ. மைதீன் பாஷா நல்ல ஒரு கெஸர் 2 மேட்சிங் ஒரு போல சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். கன்னியாசம் உங்களோட பெஸ்ட் கசன்ஸ் ஷேர் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெகுலராக ஃபுல் பண்ணுவாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா 89 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். சித்ரன் குமார் பார்த்தீங்கன்னா ஆல் 29 மேட்சஸ் பண்ணிச்சு பிகாஸ் 2 நம்பர் கேம்ல வந்திருக்கு. பேசிக்கு 92 29 மேட்ச் வேற ட்ரை. பிசியில் 92 வரலனாலும் ஏபியில் வந்திருக்கு இல்லையா. ஸோ 92 கேம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறது பெரிய விஷயம். அந்த வேலை ஹேட்ஸ் அப் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. மௌலி ராஜா ஆல் போட் 2-0 சொல்லியிருக்காங்க. 2 நமக்கு சென்ட்ரு போல சூப்பர் பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்கலேஷன். அண்ட் கேட் அப்படிங்கிற வழியிலிருந்து ஆல் 2 சொல்லியிருக்காங்க. 2 நமக்கு சென்ட்ரு போல வந்திருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. 8 மேட்சிங் டீம் 14 கமெண்ட் ட்ரை பண்ணிக்கிங்க. வாழ்த்துக்கள். மணிகன் ஆல் போட் 2 மேட்சஸ் பண்ணி ட்ரை. 1 இல்லைன்னா 2 போர்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வந்திருக்கு. பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. திருப்பதி ஆல் 0-9-4-1 சொல்லியிருக்காங்க. 9 ஓப்பன் போல பாஸ் இருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்கலேஷன். பிரபாகரன் பற்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் குட் கெசரும் கூட. பிசிக்கு 28 மேட்சஸ் செப்பரேட்டாக வந்து சொல்லிட்டு கணிக்கிறதுலாம் பெரிய விஷயம். டேரக்டாக பிசியில் வினிங் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். பிங்க் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பிரபாகரன் எப்பவுமே டெய்லி கொடுப்பாங்க. அந்த வகையில் ஹேட்ஸ் அப் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. வெங்கேஷ் 89 மேட்சஸ் சூப்பர் கங்கலேஷன். கோகுல் பார்த்தீங்கன்னா செப்பரேட் 8 சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஷர்ட் 8 வினிங் கொடுக்குறதுலாம் நிறைய விஷயம். அந்த வகையில் ஹேட்ஸ் அப் ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு. இப்போ நீங்கள் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு கணிச்சிருக்கீங்க இல்லையா. அந்த வகையில் வாழ்த்துக்கள். பாலா மகேஷ் ஆல்சோ சிபோர்ட் செப்பரேட் 8 வேற பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பதி ஆல்சோ ஒரு 9 மேட்சஸ் ட்ரை பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு வாழ்த்துக்கள். பார்ட்டி பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் சூப்பர் கங்கலேஷன். ஜீவா ஸ்மார்ட் பாய் C2 சொல்லியிருக்காங்க. போர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே. நல்ல ட்ரை. அண்ட் ரோஷி 0-9 சொல்லியிருக்காங்க. 9 ஓப்பன் போல பாஸ் இருக்கு. ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் கசன்ஸ் நம்ம சேனலுக்கு மாசில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சிவகுமார் சிபோல செப்பரேட் பாஸ் இருக்கு. 8 அப்படியே போர்ட் சேஞ்ச் ஆகி போயிருக்கு. எனவே இட்ஸ் ஓகே. நல்ல மேட்ச் கொடுக்கறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். சிபோல வினிங் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டினியூஸ் நல்ல சூப்பர் வாங்கி வாழ்த்துக்கள். சிவா தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சரவணன் பிசில் 8 சொல்லியிருக்காங்க. 2 தவிர கேம் வந்துருக்கு இல்லையா. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். பாஷா பார்த்தீங்கன்னா 98 மேட்சஸ் சூப்பர் வாழ்த்துக்கள். வீராமணி also 28 matches சூப்பர் பிகாஸ் 2 நம்பர் கேம் வந்து பிங்க் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ராஜி 29 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். ஹரி 98 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். 7 all 9 சொல்லியிருக்காங்க. 9 நமக்கு ஓப்பன் போல பாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. வாழ்த்துக்கள். புருஷோத் பார்த்தீங்கன்னா செப்பரேட் சிங்கிள் ஷோல வேலை பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ரேவதி ஆல் 2 சிங்கிள் ஷோல வேலை பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். முத்துக்குமார் ஓப்பன் 9
சூப்பரான ஒரு கணிப்பு. ஓபன் 9 தான் வரும் சொல்லிட்டு கணிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அது ஹேட்ஸ் தோணும் பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. தென் யூசர் அப்படிங்கிற ஐடியில் டிஎஸ் இருக்கீங்க இல்லையா, 82 கீழே வந்திருக்கு. எனிவே செப்பரேட்டாக கமெண்ட் சொல்லுங்க, அப்பதான் கிளியர் அப்படி. நிதிஷ் ஓல் 09 சொல்லிக்கலாம். 9 ஓப்பன் போல பாஸ் இருக்கு, நல்ல ஒரு கணிப்பு. கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சுகன்யா ஆல்சோ பி செப்பரேட் டூ சூப்பர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. விவோல செப்பரேட் வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம். வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கு. துரைராஜ் 93 மேட்சிங் 82 மேட்சஸ் சூப்பர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, வாழ்த்துக்கு. கானல் பாருங்க 20 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் தென் குத்துப் ஆல்சோ 82 மேட்சஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன். உதய ராணி சிபோ செப்பரேட் வீட்டில் வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கு. துரைராஜ் B9 சொல்லிருக்காங்க. பூ சேஞ்ச் ஆகி இட்ஸ் ஓகே, நல்ல மேட்சிங். Chandru பாத்தீங்கன்னா ஆன்லைன் சங்கேஷோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் 9 ஓப்பன் போல பாஸ் இருக்கு. இன் டேப்லெட்ஸ் மாடல்ஸ் மஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். ஜினாராஜ் 82 மேட்சஸ் சூப்பர் வாழ்த்துக்கு. குட்டி செப்பரேட்டா சிபோல 8 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கு. சிராஜ் மனு ஆல்மோஸ்ட் 2 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 2 நமக்கு செட் போல பாஸ் இருக்கு. இன் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தங்க பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. பால சுப்ரமணி ஓபன் 9 சங்கேஷோட வேலவல் சூப்பரான மவுஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஐடியில் ஓல் 097 சொல்லியிருக்காங்க. 9 நமக்கு ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு, கங்க்ராச்சுலேஷன். அண்ட் யூசர் அப்படிங்கிற ஐடியில் இந்த எம் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்கு. ஆல்போட் 9 மேட்சஸ் சூப்பர் பிகாஸ் 9 நமக்கு ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு, வாழ்த்துக்கள். ஷாமா அப்படிங்கிற ஐடியில் இந்த ஓல் 9 மேட்ச் வரல பிகாஸ் 9 நமக்கு ஓப்பன் போர்டில் பாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு. தொடர்ந்து பெஸ்ட் ஷேர் பண்ணி. அண்ட் தென் 968 பாக்ஸ் இல்லையாங்க இல்லையா, 920 சென்டர்வுட் ஜஸ்ட் ஒன் நம்பர்ல போய் மாறி ஜஸ்ட் சூப்பர் பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கு தொடர்ந்து பெஸ்ட் ஷேர் பண்ணி. யூசர் அப்படிங்கிற ஐடியில் ஓப்பன் ரைட்ஸ் இல்லையாங்க போச்சிங்க சீக்வெட். இட்ஸ் ஓகே செந்தில் 9 into matching balance box மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொரு ஃபுல் வினிங் நீங்க கொடுத்ததா தான் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். சின்ன 9 மேட்சிங் பாக்ஸ் பாயிண்ட் டைம்ல ரொம்ப பேடிஜஸ் வச்சுக்கோ. பிங்க் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் பவர் வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக படிச்சிருக்கலாம். இனிமே கங்க்ராச்சுலேஷன் சின்ன தந்தோட பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு. நிறைய பேர் சூப்பர் டூப்பரான கணிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கு. தொடர்ந்து இன்னுமே நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்ல வினிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கேட்டுக்கலாம். தொடர்ந்து ஸ்கிரீன்ஷாட்ல வினிங் கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, கமெண்ட் கொடுக்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி, கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி உங்களோட பெஸ்டான பிசினஸ் கொடுங்க. அதை பார்த்து யாருக்காவது ஒருத்தருக்கு வினிங் கிடைக்கும், யாருனால தான் சொல்றேன். அண்ட் தென் நாளைக்கு நமக்கு காரோனியா பிளஸ் இருக்கு இல்லையா, வியாழக்கிழமை மந்தோட லாஸ்ட் டேட் வந்துச்சு. எண்ட் டேட் 29 இல்லையா. ஸோ இந்த மந்த்ல 29 டேஸ் மட்டும் தானே இருக்கு, பிப்ரவரி மந்த் இல்லையா. ஸோ இந்த ஒரு கடைசி நாள் நல்ல ஒரு சூப்பரான ஃபுல் வினிங் கிடைக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மந்த்ல ஃபுல் வினிங் 3 டைம் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் ஐம் வெரி ஹாப்பி தான். ஒரு இருந்தாலும் கடைசி நாளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஹார்ட் இருக்கு, எஃபோர்ட் போட்டிருக்கேன். நாளையோட ட்ரெஸ் இந்த அளவுக்கு ஃபேவரா பாசிட்டிவா வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போட்டு நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக போல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காரோனியா பிளஸ் ட்ரா நம்பர் 511. ஸோ ட்ரா நம்பர் பார்க்குற டைம்ல என்னடா இது டபுள்ஸ் வச்சிருக்காங்க, அதுவும் 1 வச்சிருக்காங்களே அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு கேம்ல 1 எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஆகவே இல்லை. நானும் எல்லா ஷாட்டையும் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன், பட் 1 வரல. சரி ஓகே 1 வராது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் எதுங்க எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வேலை வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நமக்கு ஏதாவது நம்ம 1 வராதுன்னு நினைச்சுன்னா அது வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க மிஷின், அந்த மாதிரி ஒரு நம்பரை உள்ள எடுத்து வச்சிருந்துச்சு அப்படின்னா. சப்போஸ் 11 வந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் ரேண்டமா சொல்லியிருக்கேன். அது இம்பார்ட்டன்ட், அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் 100% அந்த மாதிரி கிடையாது. ஓரளவுக்கு அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லா போச்சுன்னா இந்த 11 கேம்ல வரும், அந்த மாதிரி தான். ஓகேவா, நீங்க பாருங்க உங்க கேம்ல மேட்ச் பண்ணி மிங்கல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா இருக்கு நம்மள 5-9-0-7 இந்த மேட்சிங் படி எப்போ போல 15 நம்பர் மேட்ச் பண்ணிக்கேன். ஸோ இல்லை இந்த நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போல 5 தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 5 இருக்கா ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, போன வாரம் 5 அடிச்சிருக்காங்க, இந்த வாரம் அட்லீஸ்ட் சிங்கிள்ஸ்லேயே அது 5 எடுத்து பாசிபிள்ஸ் இருக்கு. 5 சூஸ் பண்ணிக்க. 9 வந்து ஜஸ்ட் நமக்கு இப்போ ரொட்டேஷன்ல தான் இருக்குது, அதனால 9 மந்தோட எண்ட் டேட்ல வச்சு கேமுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் 9 சூஸ் பண்ணிக்கேன். ஆல்மோஸ்ட் அப்படி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணி கொடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். 5-9-9 மேட்சிங் கூட பண்ணலாம். நீங்கள் பார்த்து உங்க கேம்ல எப்படி இருக்கிறது மேட்ச் பண்ணிக்கோங்க. போர்டு வான்ஸ் ஏ போல 9-8-0-3 இதில் 9-8க்கு சான்ஸ் சொல்லியிருக்கேன். பி போல 7-5-0 7-0க்கு சான்ஸ் சொல்லியிருக்கேன். சி போல 5-9-2 இதில் 5-2க்கு சான்ஸ் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்டில் வந்து நான் 8 சூஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சரி ஓகே ஓப்பன் போர்டு தான் நம்ம டிக் பண்ண போகிறோம், அதனால தான் பிக் 0 அப்படின்னு சொல்லிட்டு அன்லைன் பண்ணிட்டேன். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், அன்லைன் பண்ணாத நம்பர் கான்செப்ட்ல கூட எல்லா போர்டும் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் ஏ போர்டுக்கான ரீசன் சொல்லிடுறேன். ஏ போர்டில் ரெகுலராக நான் 0 எடுத்துட்டு இருக்கேன், பட் 0 வரலாம் அப்படிங்கிறதுனால மட்டுமே ஓப்பன் 0 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஓப்பன் 0 இவ்வளோ நாள் வைக்க மாட்டாங்க, ஒருவே நமக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால சூஸ் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஷோடலாம்
கிட்டத்தட்ட 5 வாரமா 5 அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த 5 வாரத்துல 2 வாரம் டபுள்ஸ்ல 5 வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இதோட பவர் வச்சு கேம் ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கறனால ஓப்பன் 0 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ 3 பொறுத்தலாம் சிம்பிள் கொஞ்சம் தான். நீங்க ஜஸ்ட் ரெகுலர் ஷோ எடுத்து பாருங்க, கிளியரா புரிஞ்சிடும். 3 அடிச்சிருக்காங்க. கரெக்டா ஒரு 5 நாள் கேப்ல திரும்ப 3 வந்திருக்கு. அப்புறம் இப்போ வந்து நமக்கு கரெக்டா 4 நாள் கேப் ஆகுது, திரும்பவும் 3 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கறனால 5 days 4 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரிஃப்ளெக்ஷன் 3 மேட்ச் அதனால 3 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பெஸ்ட் மெக்கானிசம் சொல்றேன். ஓப்பன் 9. என்னடா இது சிங்கிள் ஷோல 9 சூஸ் பண்ணிக்க சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை. 9 to 9 திரும்பவும் 9 அடிச்சிட்டாங்க இல்லையா? எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது, ஒன் மோர் டைம் 9 ரிப்பீட் வரலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால 9 சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஜஸ்ட் வீக்லி ஷோ எடுத்து பாருங்க, கிளியரா புரியும். 1 வீக் அப்புறம் 2 வீக் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன்ல 9 கொஞ்சம் மேட்ச் ஆகுது, அதனால 9 சூஸ் பண்ணிக்கேன். 9 ரிப்பீட்டட் கான்செப்ட் வரல, அவ்வளவுதான், வேற ஒன்று. வெயிட் பண்ணி பார்ப்போம். விவோல 7-0 சிம்பிள் கான்செப்ட். அதாவது 7 அடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 வாரம் கேப்ல திரும்ப 7, திரும்ப ஒரு 3 வாரம் கேப் 4 கம்ப்ளீட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 3 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன்ல 7 மேட்ச் ஆகுதுனால 7 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி 0 வந்து 0 அடிச்சிருக்காங்க. கரெக்டா ஒரு 6 வாரம் கேப்ல திரும்ப 0 வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல திரும்ப ஒரு 6 வாரம் கரெக்டா கேப் கம்ப்ளீட் ஆகுது. 6 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன்ல B0 மேட்ச் ஆகுதுனால 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சிபோல 5-2 சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப்லாம் இல்லை. 2 பொறுத்தளவுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். கண்டினியூ அடிச்ச 2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ரிசல்ட் 265, இன்னைக்கு ரிசல்ட் 928. இந்த க்ளோஸ் கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா? 2-2-2ன்னு சொல்லிட்டு அதனால C2 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி 5 பொறுத்தளவுலாம் 1 டே பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன்ல 5 சூப்பரா மேட்ச் ஆகுது. ரெகுலர் ஷோ எடுத்து பாருங்க, கிளியரா புரியும். 9 அடிச்சிருக்காங்க, 5 அடிச்சிருக்காங்க, 9 அடிச்சிருக்காங்க, 5 அடிச்சிருக்காங்க. இன்னொரு கேம்ல 8 வந்துருச்சு. இதுல பாருங்க 1 டே பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன்ல 5 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம போன வாரம் 5-5-4 வந்திருக்கு. ஸோ ஏபியில் டபுள்ஸ்ல 5 வச்சிருக்காங்க. வராத போட் சி போடாதனாலையும் C5 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துற வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவர் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன் ஃபுல் வினிங்க்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ABBCC பொறுத்தளவு டபுள்ஸ் கொஞ்சம் கேம்ல இருக்கு. மந்த்லி ஷோட இந்த ரூஃபில் செக்அப் பண்ண பார்த்தோம்னா 7 இருக்கு, 5 இருக்கு. 2 டைம் இருந்துச்சுன்னா 1 மோர் டைம் வரலாம். அந்த கொஞ்சம் பேர் இருக்கு. 86-57 1 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்ன ரீசன் சொல்லிட்டேன். ஒருவேளை கேம் நமக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா 1 கேம்ல இருக்கும், இல்லைன்னா 1 கேம்ல இருக்கும். அதுதான். அப்புறம் 5-9 காம்பினேஷன் ஆல்போஸ் சப்போர்ட் பாசிஸ்னா அது ரிவர்ஸ் கூட வரலாம். அதனால சொல்லிட்டேன். 2-2-8 ரெகுலராக எடுத்துட்டு இருக்கோம், பட் வரல. அதனால இந்த டேட்ல வச்சு அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 0-0 ஒருவர் நாளைக்கு டபுள்ஸ் கொஞ்சம் கேம்ல இருக்கு. 1-1 இருக்கு, 2-2 இருக்கு, 0-0 இருக்கு, 8-8 இருக்கு, 5-5 இருக்கு, 7-7 இருக்கு. எனக்கு மேட்ச் ஆனால் எல்லா டபுள்ஸ் எழுதிட்டேன். நீங்க பாருங்க உங்க கேம் மேட்ச் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்மியான நம்பர்ஸ் தான் ABBCC கொடுத்துருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வச்சு நீங்கள் சட்டசெட் மேக் பண்ணிக்கலாம், இல்லை 3 மேக் பண்ணி தாராளம் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஷோல இந்த ரூபாய் செக் பண்ணோம்னா 265, 263 இருக்கு. இன்பிடி நம்பர் 264 மிஸ்ஸிங், அதனால அதை எழுதிட்டேன். 555, 155 இருக்கு. ஸோ ஓப்பன்ல 3 வச்சு 355 வச்சுட்டு வெயிட் பண்ணிடுவோம். 902-209 இருக்குது. ஸோ 029 ரேண்டமாக நான் சூஸ் பண்ணிக்கேன். இதுக்கான பாக்ஸ் கூட வரலாம் தான், வராதுன்னெலாம் கிடையாது. மந்த்லி ஷோவில் 2 டைம் இதுக்கான பாக்ஸ் வச்சுருக்காங்க. 1 மோர் டைம் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கேமோட மேட்ச் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 205 ஏதோ ஒரு காம்பினேஷன் தான் எடுத்தேன். 902, 903 இருக்கு. கண்டினியூ பண்ணி 904 வரலாம். அண்ட் 902, 962 இருக்கு. சென்டர்ல 7 வச்சு 972 வச்சிருக்கேன். பார்க்கலாம். 295 இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 975, 972, 905, 902 எல்லாமே இந்த காம்பினேஷன் பண்ணி எடுத்திருக்கேன். 009, 225 எல்லாமே டபுள்ஸ் கான்செப்ட் வரும் அப்படிங்கிற மெத்தட் பண்ணி எடுத்திருக்கேன். 507, 473 அவ்வளோதான். இந்த 15 நம்பருக்குள்ள இருந்து மிஷின் ஒரு நம்பர் கொடுத்தா இன்னும் ஹாப்பி. சப்போஸ் 4 ஃபுல் வினிங் கண்டிப்பாக ஒரு மாசத்துல, அதுவும் 29 நாள்ல யாராலையும் கொடுக்க முடியாது. பட் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ பார்க்கலாம். ஃபுல் வின்னிங்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன். கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். ஸோ வியாழக்கிழமை கருணையா பெஸ்ட் ரோட் நம்பர் 511 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போர்ட் போல் ஏபோல் பேச முடிச்சு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டிக் பண்ணி ஹேண்டில் பண்ணி அனலைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட்டுங்களை மட்டும் கொஞ்சம் வாட்டி கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சத்தியமாக கேவியா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸ் மட்டும், சிங்கிள் பாக்ஸ் மட்டும் உங்கள் கேமில் இருக்க பட்சத்தில் மேட்ச் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக மேட்சிங்லாம் இல்லை, இந்த நம்மலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்கள் தாராளம் ஒமிட் பண்ணிக்கலாம். இதுதான் எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. இயர்லி மந்த்லி வீக்லி பண்ணி எல்லா வச்சுட்டையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு நம்பர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதான் கேமில் ஒரு சொல்லிட்டு ரூல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்க உங்களோட மேட்சஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு வியாழக்கிழமை எந்த அளவுக்கு போசிட்டிவ் ஃபேவரட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து
நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேட்டர்ன் வீடியோவும் போட்டுருங்க ரெகுலராக. ஸோ அதையும் பாருங்க, அதையும் வாட்ச் பண்ணுங்க. அதுலேயும் நல்ல ரிசல்ட், நல்ல ஃபுல் வினிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நல்ல ஒரு வினிங், சூப்பர் ஃபுல் வினிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.